ஹாய் காய்ஸ். என்ன பண்ணுறோம் தெரியல. இன்னைக்கு டே 3 லாஸ்ட் டே. சும்மா சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக வீட்டுக்கு போகிறோம். ஆமாம், வீட்டுக்கு போகிறோம். அவங்க அம்மாவை 4 நாளாக மிஸ் பண்ணி அழுதுகிட்டு இருக்கான். இன்னைக்கு வீட்டுக்கு போய் நீங்களா வர மாட்டீங்க. அங்கே தான் நீ போய் ஃபோட்டோ எடுக்கணுமா? நீ அந்த கார்னர் போகலாண்டி. நாங்கள் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறோம். ஹாய். அல்லையே அல்லையே காட்டுல சேத்துல என்ன பண்ணுவோம். எஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது என்னோடய ஃபைனல் டே ஆஃப் ட்ரிப். ஸோ லாஸ்ட் டே இதுதான் என்னோடய அவுட்ஃபிட். லாஸ்ட் டேயோட அவுட்ஃபிட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து ஹோட்டல்லேருந்து வியூ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டு விளையாடிட்டு இருந்தோம். இப்போ நம்ம போக போகிற இடத்தோட பேர் வந்து தங்கல்பாரா. ஸோ வந்து மலைக்கு மேலே போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இதுதான் நாங்கள் இருந்த ரெசார்ட். ஸோ நாங்கள் வந்து இப்போது செக் அவுட் பண்ணி கிளம்ப போகிறோம். நான் வெளியே போயிட்டுருக்கோம். எல்லாம் அப்படி ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கே உறைஞ்சி போயிடுச்சு. அது நம்புறது இல்லை. எவ்வளோ டெலீட் பண்ணுறது, எவ்வளோ ஆட் பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியல ஆக்சுவலி. குளிருது. வேனே அங்கே தான் இருக்கு. எப்படி இருக்கு ஏறி வந்த அனுபவம்? செக் அவுட் பண்ண போகிறோம். வி ஹேட் பிரேக்ஃபாஸ்ட் ஹியர். கடலைக்கறி, கேரளாவோட ஃபேமஸான கடலைக்கறியை நாங்கள் இன்றைக்கி தான் சாப்பிட்டோம். ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. ஆப்பம் அண்ட் பூரி இருந்துச்சு, கூட நிறைய டிஷ்ஷஸ் தான் இருந்துச்சு. நாங்கள் இதை மட்டும் தான் எடுத்து சாப்பிட்டோம். எங்களுக்கு இதுவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மேடம்க்கு உடம்பு சரியில்லை, அதனால வந்து ப்ரெட் ஸ்லைஸ் தின்னுட்டு இருந்தாங்க. வாமிட் ஏம்மா நாங்களாம் சாப்பிட்டு ரெடி. என்ன சொல்லணும்? ஹோட்டல்லேருந்து கிளம்பிட்டோம், அவ்வளோதான். ஹோட்டல்லேருந்து கிளம்பிட்டோம், அவ்வளோதான். என்ன சேலஞ்ச் பண்ணலாம்? சாக்லேட் சேலஞ்ச். உங்களுக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்குமா? சொல்லலாம், வாங்கி தரோம். ஸோ மலையில் நாங்கள் தான் முதல்ல கடகடன்னு ஏறணும். பட் சத்தியமாக முடியவே இல்லை. செம காற்று. வியூ செம்மையா இருக்கு. உயிருக்கு உத்தரவாதம் நாங்க கிடையாது. உருட்டிட்டு படிக்கட் பாரு. ரொம்ப பெரிய மலை. ஆக்சுவலி மேலே ஏற ஏற எங்களால் ப்ரீத் பண்ணவே கஷ்டமாயிடுச்சு. ரொம்ப அப்படியே காற்று, பயங்கர காற்று. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி மலை ஏறுறதுலாம். ஐயோ, திரும்பி எப்படி இறங்க போகிறோம்? காற்று இப்படி அடிக்குது. கிருத்திகா, give me a push. ஹாய் காய்ஸ். அதாவது என்னன்னா, இந்த காத்தோட கதை நாங்கள் வந்து பறந்து போகிறேன். பயங்கரமா குளிர்ந்து எடுக்கு. போட்டு வந்து நடுங்க போயிட்டு இருக்கேன் நான். இது கூட வேணாம். இந்த காற்றடிக்கிற சவுண்டு கேட்டாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு இது வேகமாக அடிக்குதுன்னு. ஒரு கட்டத்தில் நிற்கவே முடியாத நாங்கள் எல்லாம் அப்படியே உட்காந்துட்டோம். செம்மையாக காற்றடிச்சு தான். நான் செம்ம ஜாலியாக இருந்துச்சு. இங்கேருந்து உருண்டு விழுந்தா அவ்வளோதான், உருண்டுட்டே கீழே ஈஸியாக போயிடலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. மேம், உங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்.
பட் இங்கேருந்து வியூ ரொம்ப நல்லா இருந்துச்சு. மேலேருந்து கீழே வரைக்கும் நாங்கள் போகணும் இப்போ திரும்பி. ஆனால் இங்கே சுற்றிலாம் பாருங்களேன் செம்மையாக இருந்துச்சு. ஆனால் கண்ணு கொஞ்சம் தெரியல, அதனால ஓசிக்கு கண்ணாடிலாம் வாங்கி போட்டுக்கிட்டோம். இது வந்து ஒரு டிப் வீடியோ. நீங்கள் ஒரு வேளை மலை மேலே ஏறிட்டு உங்களுக்கு பயமாயிடுச்சுன்னா நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே வரணும். என் ஃப்ரெண்ட் அப்படி தான் மேலேருந்து இறங்கி வந்துட்டு இருந்தா. அதை பார்த்து நாங்களாம் கீழே சிரிச்சிட்டு இருந்தோம். மேடம் உச்சி வரைக்கும் ஏறிட்டு அங்கேருந்து இறங்கி வர முடியல. ஸோ அவங்க உங்களுக்கு குட்டியாக பார்த்தீங்கன்னா தெரியும். வெயிட் அல் க்ளோஸ் அப். குழந்தை மலைக்கு மேலே போய் மாட்டிக்கிச்சு காய். இப்போ தன்னோட பொம்மை பயன்படுத்தி நான் வந்து கீழே வந்து கொண்டு நேர்ல பாத்திருக்கீங்களா? உச்சி மலையில போனி இல்ல உங்க ஃப்ரெண்ட் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. உச்சி மலைக்கு போயிட்டு அங்கிருந்து ஊர்ந்து கொண்டு வரும் ஃப்ரெண்ட். இப்போ நம்ம போகிறது பைன் ஃபாரஸ்ட். ஸோ இங்கே வந்து நிறைய ஸ்டால்ஸ் மாதிரிலாம் போட்டு வச்சுருந்தாங்க. வெளியே பொம்மையாக விற்றுட்டு இருந்தாங்க. நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம். உள்ளே போனால் நீண்ட மரங்கள். வாவ், பயங்கரமாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு சீனரியே நான் இங்கே தான் முதல் முறையாக பார்க்குறேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. எவ்வளோ ஹைட்டாக இருந்துச்சுன்னா வெளிச்சமே எங்கேயாவது கொஞ்சம் இடத்துக்கு தான் வந்துச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் மேலே காட்டுவோம் பாருங்களேன், அந்த வியூ எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏதோ வானத்தையே தொடுற மாதிரி அவ்வளோ ஹைட்டாக அவ்வளோ கொசன்னு நிறைய மரமாக இருந்துச்சு. சொல்லுங்க, குளிருது. அதான் 1க்கு 2 துணி 4 துணி போட்டு வந்தீங்களா, அப்புறம் என்ன? இங்கேருந்து நான் நிறைய வாங்கிட்டு வந்தேன். நிறைய சாக்லேட் ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். அது எல்லாமே நான் வந்து ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருப்பேன், வாட் ஐ காட் ஃப்ரம் கேரளான்னு. ஸோ பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு போகிறோம். ஸோ அவுட்ஃபிட்டை சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு போகலாம் வாங்க. ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற இடம் வந்து மெடோஸ். ஸோ வந்து நிறைய பேர் கேரளா வந்தாலே இந்த இடத்த வந்து பார்த்துட்டு போகிறாங்க. எனக்கு தெரியல இந்த இடத்துல வந்து நீங்கள் என்னத்தை பார்த்துட்டு போகிறீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. பட் நாங்கள் வெளியே கொஞ்சம் ஜூஸ் குடிச்சிட்டு ரெஸ்ட் என்ன பண்ணிட்டு பொறுமையாக தான் நாங்கள் போனோமே அந்த இடத்த பார்க்குறதுக்கு. பெரிய மலை, அதில் கொஞ்சம் தான் புல்லே இருக்குது. வெயில் வந்து மண்டைக்கு அடிக்குது. பட் மெடோஸ் போகணும்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு வழியாக அங்கே வந்து சேர்ந்துட்டோம். Look at it. Hi guys. இல்ல இந்த இப்போ மெடோஸ் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னா மெடோஸில் இருக்க இடம்லாம் தெரிகிற மாதிரியே எடுக்கணும். நாங்கள் மெடோஸோட வானத்தை தெரிகிற மாதிரி தான் வளைச்சி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். இதை வந்து நான் இன்ஸ்டாகிராம்லேயே போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ வேறு வழி இல்லாமல் நாங்கள் பல ஃபோட்டோஸ்கள் எடுத்து சில ஃபோட்டோஸ் மட்டுமே போஸ்ட் பண்ணோம். சிலதெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு. செருப்பால் அடிப்போம். இந்த கையில் ஃபோனை பிடிச்சி அந்த கை தூக்கு. இது கை எங்கடி? செருப்பால் எப்படி? கை எங்க கை? அழகா இருக்கேனா கைஸ்? தீஞ்சத்துக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க, தீஞ்சதுக்கு அப்புறம் காட்டுறேன். ஆஃப்டர் லன்ச் வந்து நாங்கள் வாகமன்லேருந்து கொச்சி போனோம். ஸோ ரொம்ப லாங் ட்ராவல்ன்றதுனால எல்லோரும் சாப்பிட்டு போய் வேன்லேயே படுத்து தூங்கிட்டோம். அதுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்பாட்டில் வந்து ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ இங்கே வந்து கேரளாவோட ஸ்பெஷல் ஃபுட்ஸ் நிறைய கிடச்சிது. ஸோ இங்கே வந்து நாங்கள் எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். பட் நான் இதை தான் குடித்தேன். 1 மணி தான். எங்களுக்கு 1:30 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே சிக்கன், மட்டன், பீஃப் எல்லா வெரைட்டிஸுமே இங்கே கிடச்சிது. ஸோ நான் ஒரே ஒரு கோக் மட்டும்தான் குடித்தேன். அதுக்கப்புறம் ஒரு சாக்லேட் ஃபலூடா மாதிரி ஒரு மில்க் ஷேக் மாதிரி ஒன்று என்னமோ குடித்தேன். அப்புறம் நாங்கள் எல்லாம் கேங்காக உட்காந்து பேசிட்டு உட்காந்துட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம். இங்கே லிட்ரலி ஒரு 1.5 to 2 hours வரைக்கும் இங்கேயே தான் டேரா போட்டு உட்காந்துட்டு விளையாடிட்டு இருந்தோம். இவங்க தான் வந்து எங்களோட டூரிஸ்ட் கைடன்னா. நாங்கள் சுற்றி பார்க்கணுன்னு நினச்சி எல்லா இடத்தையும் அழகாக சுற்றி பார்த்தது, நாங்கள் சாப்பிடணுன்னு நினச்ச ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டது எல்லாத்துக்குமே காரணம் இவர் மட்டும்தான். பயங்கரமாக எங்களை வந்து லீட் பண்ணார். ஸோ எங்கள் எல்லாருக்குமே வந்து நாங்கள் போன பிளேஸ் அண்ட் வந்து ஒரு ட்ரிப்பே சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது அண்ணாவால் தான். பல போனாங்க. இந்த கோக்கு நீங்கள் பே பண்ணாதே வந்து ஆல்ரெடி சேல்ஸ் அதிகமாக போய்
ஸ்பேம் அடிக்கிறது ஒரு கடையில். கேரளாக்காரங்க நம்ம தப்பாக நினைப்பேன். எத்தனை கேரளாக்காரங்க இது பார்ப்பாங்க தெரியுது. அதுவும் சொல்கிறேன் ஸ்பேம் அடிக்கிறது. நீ கேரளா தானே பார்த்து. ஆமாம் தானே, ஒத்துக்கோ. எங்கே போகுது அது? சுகர் ஓவரா இருக்கு. என்னது? ஏய் தன்மதி, நடக்க முடியாம எங்க போயிட்டு இருக்க பைத்தியக்காரி? நடக்க முடியாது, இப்படியே வலிக்கிட்டே போறா அந்த இழுத்த பிள்ளை, நடக்க தெரியாதவங்கள. 3 நாளாக நான் இப்போ தான் ஐஸ்கிரீமே சாப்பிட்டேன். ஏய் உனக்கு இது போட்டுருக்கானுங்கடி மேலே, அது எனக்கு போடல. ஃப்ளேவர் மாற்றி கொடுக்குறோம் மேலே. நான் போயிட்டு மில்க் ஷேக் வாங்கிட்டு வந்தேன். அதுவும் லாஸ்ட் மினிட்ல எல்லோரும் கிளம்புற நேரத்துக்கு போய்ட்டு மில்க் ஷேக் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். அண்ட் இங்கேருந்து வியூ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது ஈவினிங்கில். வியூ சூப்பராக இருக்கும். அவன் பெத்த பிள்ளையோ இது எங்க கூட வந்து எங்க உசுர வாங்குது. முடியல எங்களால, வாழ்க்கையை வெறுத்துருவோம் நாங்க. இது ஈழ்ச்சி போட்டு கவர போகுது. அப்படியே பண்ணி விட்டா போதும். அப்படியே விட்டு விட்டா இப்படிதான் போய் விடுவீங்க உள்ள. போன் பேசிட்டு இருந்தவன் அப்படியே போயிட்டாடி. ரெண்டு பேரும் ஆய் போற மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. பின்னாடி பேசுறாங்க. நல்லா இருக்கு மேம். நான் வந்து என்ன டெஸ்டிங் பீஸா வச்சு தான் யூஸ் பண்ணிட்டு போவாங்க. இந்த கிளைமேட்க்கு அப்படியே காலெல்லாம் அப்படியே ட்ரை ஆகிடுச்சு, ரொம்ப ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. அப்புறம் ஒரு 2 to 2.5 hours ட்ராவலுக்கு அப்புறம் நாங்கள் ட்ரெயின் ஏறிட்டோம். ஸோ ட்ரெயின் ஏறினதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ரிலாக்ஸ் ஆச்சு. ஆனால் ட்ரெயின்லேயே பல சண்டைகள் சச்சரவுகளுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து இடத்தெல்லாம் பிடிச்சி உட்காந்தோம். பெரிய தலைவலியாக போச்சு. திருப்பி வந்து ட்ரெயின் ஏறுறதுக்குள்ள வரும்போதும் ட்ரெயினில் அவ்வளோ அலப்பறைகள், போகும்போதும் அவ்வளோ சண்டை சச்சரவுகள். நாங்கள் வந்து 50 to 55 மெம்பர்ஸ். ஆனால் எங்களுக்கு ஒரு கம்பார்ட்மெண்ட்டை கொடுத்துக்கலாம். ஆனால் கம்பார்ட்மெண்ட்டை பிரித்து கொடுத்ததுனால இங்கே இருக்கவங்களும் கெஞ்சினாலும் இடத்த மாற மாட்டேன்றாங்க. ஏதோ வந்து பட்டா போட்டு இடம் போது நாங்கள் எங்கள் இடத்துல தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வேறு வராங்க. ஒரு வழியாக நாங்கள் அப்படியே படுத்து தூங்கியாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் காலையில் தான் நாங்கள் இருந்துப்போம். எங்களுக்கு வேறு வழி இல்லை. ரொம்ப ஜாலியாக ஆரம்பித்த ட்ரிப்பு கொஞ்சம் எண்டிங்கில் கொஞ்சம் கசமுசாவாக தான் போச்சு. பட் இருந்தாலும் வி லவ்ட் இட் சம்திங். மார்னிங் வந்து சென்னை வந்துட்டோம். பட் சென்னை வரதுக்கு முன்னாடி கோடம்பாக்கம் அந்த சைட்லலாம் வந்து வண்டி கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணாங்க. நிறைய பேர் வந்து ஏறினாங்க. எங்களுக்கு வந்து முன்ன பின்ன ட்ரெயின் ஏறி கூட பழக்கம் கிடையாது. நான் மேலே தூங்கிட்டு இருந்தேன், மேலே படுத்துட்டு இருந்தேன் 3rd இதில். கீழே பார்த்தா இவ்வளோ சொந்தக்காரங்க வந்துருந்தாங்க. வாஸ் லைக் யாரா இவங்களாம் திடீர்னு உள்ளே பூந்தவங்க மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் மேலே ஏறி அமைதியாக உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். உங்கள் கம்பார்ட்மெண்ட்டில் உங்களை விட 100 பேர் அதிகமாக இருக்காங்க. ஒரு கம்பார்ட்மெண்ட்டே காலேஜ் உங்களுக்கு தரேன்னு சொன்னச்சாம, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது ஏன் கேட்குறீங்க? நாங்கள் 9 மணிக்கு ட்ரெயின் ஏறணும். எங்களை 12 மணி வரைக்கும் எங்கே நாங்கள் உட்கார்ந்து கன்ஃபார்மே பண்ணலையே. அந்த அளவுக்கு கம்பார்ட்மெண்ட்டை புக் பண்ண வச்சாங்க. டூரிஸ்ட் ரிவ்யூ கேட்டார், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் டூரெல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. ஆனால் ட்ரெயின் ட்ராவல் இல்லைங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு அந்த ட்ரெயின் கூட ஜாலியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. தாத்தா என்கிட்ட பேசிட்டா சந்தோஷமா? நாங்கள் தான் இருக்கோம், ஆனாலும் என்னதான் இந்த மாதிரி இருக்கு. ட்ரிப்பெல்லாம் என்ஜாய் பண்ண ட்ரெயின் ட்ராவல் இல்லை. கிருத்திகா நீ சொல்லு உன் எக்ஸ்பீரியன்ஸ். ட்ரிப்போட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரிப்பு தனியாக வந்திருக்க, அம்மா அப்பா விட்டு விட்டு தாண்டி ரொம்ப நாள் ஆசை. அப்படி நடந்துட்டு லிட்டரலி 8 பேர் தான் சுற்றிட்டு இருந்தோம். அதனால ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கேரளா ஃபுட் மொத்தத்தையும் டேஸ்ட் பண்ணுறது இருந்துச்சு. அண்ட் இந்த ட்ரெயின் ட்ராவல் மட்டும் அவாய்ட் பண்ணி நடந்து போகணும் சார். லடாக் நடந்து போகிறாங்க, நடந்து போனாங்களும் ஓகே. எனக்கு யார் சொந்தக்காரங்க யார் வெளியாருன்னே தெரில. எங்களுக்கு எல்லாம் எங்கள் கூட தான் உட்காந்துருக்கோம். குட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹோல் ட்ரிப், நாட் இன் த டைம். எல்லாம் காலையில் எழுந்து மூஞ்சி கூட கழுவுல.
யா கைஸ் சென்ட்ரல்லேருந்து அண்ணா பிக்கப் பண்ண வந்தாங்க. இதோட வந்து என்னோடய ட்ரிப் வீடியோ ட்ரிப் vlogs எல்லாமே முடிவடைகிறது. ஸோ 3 நாள் முக்கியமாக பார்த்தவங்களுக்கு நன்றி. இன்னும் ஒரு மாதத்தில் காலேஜ் முடிய போகுது. அவ்வளோதானே, வேறு எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. சொல்லுவேன் நினைக்காது. சந்தோஷமா சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா